ஒருவேளை பொல்லாதவர்களின் கைகளிலே நீங்க சிக்கொண்டிருக்கலாம். பலவந்தர்களின் கைகளிலே நீங்கள் மாட்டி எப்படி வெளியேறுவது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கலாம். There is a way. ஒரு வழி இருக்கிறது. Jesus is the way. இயேசுதான் அந்த வழி. அன்புக்குரியவர்களே, நல்லவர் இயேசுவின் இனிய நாமத்திலே உடைய மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் நன்றாய் இருக்கும்படி செபிக்கிறேன். எரேமியா 15:21 நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். பிரியமானவர்களே, பொல்லாதவர்களும் பலவந்தர்களும் பெருகிக் கொண்டிருக்கிற காலத்தில்தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நன்மை செய்தால் கூட அதுக்கு பின்பு பல விதங்களில் யோசித்து அதை எப்படி திரும்ப எடுக்கலாம் என்று நினைத்துதான் நன்மையே செய்கிறார்கள். தீவினையை யோசிக்கிறவர்கள் அநேக பொல்லாங்கனை கொண்டிருக்கிறார்கள். பொல்லாத சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிற மக்கள் சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர்கள் கைகளில் இருந்து நம்மை விடுவிக்கவும் தப்புவிக்கவும் எந்த மனிதனாலும் கூடவே கூடாது. நம்முடைய சுய பலத்தை சார்ந்தால் இல்ல, அவங்க பலவந்தர்கள், பலவந்தம் பண்ணுகிறவர்கள். அவர்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார்கள், எப்படி வேண்டுமானால் ஜீவனையை விதைப்பார்கள். இவைகளில் நின்று கர்த்தர் சொல்றார், நான் உங்களை தப்புவிப்பேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார், உங்களை விடுவிக்க போகிறார். அவர்களை நீங்கள் மேற்கொள்கிற காலம் வருகிறது. விசுவாசியுங்கள், பெற்றுக் கொள்ளுங்க. God bless you.